ஹாய் guys, வெல்கம் டு அவர் சேனல் யூசுஃப் ஹேண்ட் கிராஃப்ட். டுடே நம்ம வீடியோவில் ஒரு வேஸ்ட் பாக்ஸ் வச்சு எப்படி கீச்செயின் மேக் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் குட்டி ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெட் கலர் நெயில் பாலிஷை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஏன் நெயில் பாலிஷை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபேட் ஆகாது அண்ட் ஷைனிங்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த பாக்ஸோட பேக் சைடு வந்து நமக்கு ரெட் கலர் கொடுத்தா செட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக நான் எல்லோ கலர் நெயில் பாலிஷை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெட் கலர் பாக்ஸில் எல்லோ கலர் நெயில் பாலிஷை நம்ம யூஸ் பண்ணதால் அது ஒரு கோல்டு ஷேடில் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஃப்ரண்ட் சைட் பாக்ஸ் கேப் இருக்குல்ல, அதில் நான் ரவுண்ட் ஷேப்பில் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த க்ளூக்கு மேலே கோல்டு கலர் கிளிட்டரையும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ரெட் வித் கோல்டு வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதால நான் கோல்டு கலர் கிளிட்டரை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கணும். குட்டியாக அதை ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி இந்த கேப்போட சென்டர் பிளேஸில் அதை க்ளூ வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு ரெட் கலர் பிளேஸில் தெரியுதுல்ல, அந்த கேப்பில் எல்லாத்துலேயும் அதே கோல்டு கலர் நெயில் பாலிஷை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அது நமக்கு கோல்டு ஷேட் தானே தருது. ஸோ நான் அந்த எல்லோ நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு க்ளூவால் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். அந்த குட்டி ஹாட் பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பரை நான் ஒரு பில்லர் வச்சு பொறுமையாக அதை எடுத்துட்டேன். நம்ம அப்படி பண்ணதால் குட்டி ஹார்ட் ரொம்ப கிளியராக நமக்கு தெரியும். ஒரு லாங் நீடில் எடுத்து நம்ம அதை ஹீட் பண்ணி மேலே சென்டரில் ஒரு 2 ஹோல் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஒரு ஜம்பிங் எடுத்து நான் வச்சுருக்க பொசிஷனில் அதை அழகாக பெண்ட் பண்ணி அந்த 2 ஹோல்லையும் ஃபிட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நம்ம அது உள்ளே எந்த அளவுக்கு ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கிளியராக நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு கீச்செயின் பேஸ் எடுத்து அந்த லாஸ்ட் எட்ஜில் இந்த ஜம்பிங்கையும் அட்டாச் பண்ணி அதில் ஒரு ஹாட் சாம் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு இப்போது கீச்செயின் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கீச்செயினாகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற ஒரு பாக்ஸாகவும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணனாலும் இதில் ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சு நம்ம சீக்ரெட்டாக நம்ம கிஃப்ட் பண்ணலாம். பாக்ஸ் ரீயூஸ் கீச்செயின் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.